துணி வச்சு ஓப்பன் பண்ணுங்க. தேனும் சூடாக தான் இருக்கு. அடைக்குள்ள கை வைக்காதீங்கப்பா. அடைக்குள்ள கை வைக்காதீங்க. அதை டேமேஜ் பண்ணாம கொண்டு வந்துருங்க. புகை வரல. தேனு லைட்டா வருதுன்னு சொல்லிட்டு இல்ல தேன் லைட்டா வருது அழுத்தி அடிக்கிறாங்க தேனு. அதான் எக்ஸசைஸ். இது என்ன பண்ணுவாங்க? இது மட்டும் பண்ணுவோம். இது அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த வேக்ஸ் இந்த மேம் சொன்னாங்களே இது மட்டும் நான் 1000 ரூபாய்க்கு வேக்ஸ். இது என்ன பண்ணுங்க? அதான் இது என்ன பண்ணுவாங்க? இது சாப்பிடுறது இதுக்கு இல்ல தேன் எடுத்துட்டு செக்கா இருக்குல்ல அது வேக்ஸ். அதான் 1000 ரூபாய்க்கு பண்ண சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க போன்ல இது அப்படியே சாப்பிடலாம்ல முன்ன? அது தொட வேணாங்க யாரும். அது தொட வேணாம். தேனை மட்டும் எடுங்க. மட்டும் தொடாம பாருங்க. இன்னும் 10 முறை சொன்னாலும் அப்படிதான் பார்த்து வச்சாலுமே ஏதாவது ஒரு சைடு ஒரு தேனி வந்து அது இது பண்ணாலும் உடனே அது வந்து சரி பண்ணிடும். அது கொச்சிட்டு கடிக்க வராதுல. இப்ப தெரியுதா? இது இங்க நிக்குது. எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இங்க வந்து கையில அல்லலாம். யாருனாலும் வந்து கையில எடுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி தள்ளி அதெல்லாம் எதுவுமே செய்யணும். இது நம்ம சும்மா எடுத்து கொடுக்குறேன். இது வந்து நான் கொண்டு வந்து பெட்டி இல்ல இங்கே பெர்மனண்டா இருக்கிற பாக்ஸ் சொல்லி கூட்டிட்டு வந்துருக்கலாம்னு சொல்லலாம். லாஸ்ட் ஏப்ரல் அதனால நான் எதுவும் சொல்லிலாம் கொடுக்கல. ஆனா கையாளுற முறையை 6 மாசம் அனுபவம் ஆனவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்லிங் மெத்தட் இருக்கும் இல்லையா? அது வந்து அது தேனிக்கு நம்ம பெட்டியில இது வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டர்ல வச்சு சுத்தலாமே. இது வந்து லேசா அந்த தோல் இதை மட்டும் இதுதான் பியூர் சுத்தமான தேன் மெழுகு. தேனீக்களால் உருவாக்கப்பட்ட தேன் மெழுகு. இது யூசஸ் என்ன? அது யூசஸ் என்ன? அது அடுத்து சொல்றேன். இது வந்து நிறைய இது வந்து ஒரு 10 நிமிஷம் இத பத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா லேசா அந்த மெழுக பூரா எடுத்தோம்னா தான் அந்த தேனை வந்து எடுக்க முடியும். மல்லிகாக்கா ரெண்டு பக்கமுமே இது வந்து சப்போஸ் இந்த எக்ஸ்ட்ராக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டுல எடுக்கணும். ஒரு பெட்டி தான் வச்சிருக்கோம். அப்ப இந்த எக்ஸ்ட்ராக்டர் இல்லைனாலும் நம்ம இதை வந்து இந்த கும்பா தட்டு மாதிரி இந்த மாதிரி தட்டுகள் இருக்கும் இல்லையா? அதுல அப்படியே தொங்க விட்டோம்னா தேன் ஃபுல்லா வந்துடும். இது கொஞ்சம் உயரமான தட்டு. கொஞ்சம் உயரமா இருக்கணும். தாம்பலம் தட்டு. தாம்பலம் தட்டு. வரிசை தட்டு. இப்படி இப்படி தொங்க விட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துல சொட்டு சொட்டா வரும். அதாவது அதாவது இப்படி அப்படி சொட்டு சொட்டு. ஆனா ஒரு நாள் எறும்பு சாப்பிட்டுருமே இல்ல. மத்த அப்ப எடுக்கிறப்ப 2 சட்டமா இருக்கும். மத்த 4 சட்டம் உள்ள இருக்கும். 2 சட்டம். இப்ப தெரியுதா? இது ஃபுல்லா இருக்கிறது நம்மளுக்கு. இத வந்து 2வது சைடு எடுத்துட்டு 2 சைடுமே எடுக்கணும். அது அடுத்தது இது வந்து ஏன்னா பெட்டி அங்கிருந்து இறக்கிட்டதுனால இதை ஃபர்ஸ்ட் இதை இல்லாட்டா இது வந்து 3வது கிளாஸ் தான். ஏன்னா அங்க மேல உள்ள தேனீக்கள் எல்லாம் தேடுவாங்க இல்லையா வீட்டை? அதனால சீக்கிரமே எடுத்துட்டு இப்ப இது 2 சைடும் நம்ம வந்து சுத்தமா கட் பண்ணிட்டு இது வந்து உள்ள வச்சு 2 சைடும் வைக்கணும். இது ஒரு சைடு இந்த வரை வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். எல்லாரும் ஏந்து போய் பார்க்கணும்னா விரும்பினா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருந்தா மட்டும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இந்த சட்டத்துல கீழாம இருக்கணும். இந்த மாதிரி இப்படி ஒண்ணு போட்டோம்னா
பேலன்ஸ்ல கூடு வந்து வெளில வந்துடும். வெளில வராங்க. ரொம்ப வெயிட்டா இருந்தா வெளில வந்துரும் பிஞ்சுக்கிட்டு. 2 பொட்டி வாங்கினாலும் அதுக்காக அந்த ஒரு மிஷினு அந்த புகை பொட்டி எல்லாம் வாங்கணும். இந்த புகை போடுறது தேவை, மிஷின் வந்து தேவையில்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு வேணும்னா இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே அழகா அடைய நம்ம அது பயங்கர மருத்துவ குணம், காஸ்ட்லியும் கூட. அதான் 1000 ரூபாய். ஆனா நீங்க ஆனா லேட்டா திருப்பி புதுசா கூடு கட்டுவோம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ல. இதுல இருந்து குடும்பத்துக்கு வேலை நம்ம எடுத்துட்டு வெளியே ஃபுல்லாக முடியல அந்த ட்ரே மட்டும் ஃபுல்லாக இருக்கு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குப்பாசிட்டில இந்த மாதிரி தான் இந்த பிளே இப்படி நிக்கணும். ஆமா இல்ல ரிமூவ் பண்ணிட்டுல இது அப்படியே இப்ப நம்ம எடுத்தோம் இல்லையா ஒயிட்டா இன்னும் 10 ரவுண்ட்ஸ் போகுதா நல்ல சாப்பிட்டு துப்பிடுவோம். சாப்பிட கொடுக்குறாங்க. இப்ப இது பாத்துட்டீங்க இல்லையா, இது வந்து கொஞ்சமா தான் இருக்குது. இதையும் உள்ள வச்சு நம்ம அதாவது வச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த இதுக்குள்ள வச்சுக்கணும், வலைக்குள்ள. தெரியுதா? வடையை சுட்டு சகடையில் போடுற மாதிரி 2 சைடும் அந்த வலையில அந்த நான் பார்த்துட்டு சொன்னேன். சுட்டும் போது வெறும் தேன் மட்டும் கீழே இருக்கு. இன்னொரு சைடு திருப்பி வைக்கணும். இப்போ ஒரு சைடு வந்திருக்கும் தெரியுதா, அடுத்த சைடு வந்திருக்கும். இந்த சைடு வந்திருக்கிறது தெரியுதா, இந்த சைடு இந்த வரல. 2வது சைடு திருப்பி வைக்கணும். அது வந்து அவுட்டர்ல இருக்கும். அவுட்டர்ல இருக்கிறது அந்த பக்கம் எடுத்து வைக்கணும். ஒரு கோட்டையான வீடு கட்டிங்க ஆயிடுச்சு. இன்னும் ஒன்றுமே போன மாதிரி தெரியல. அப்படியே தெரியுதா, இதுல வந்து சுத்தமா இல்லைன்றது தெரியும். சட்டமே சின்னதாக இருக்குது. ஸ்டில் அதில் இருக்க மாதிரி தானே இருக்கு. இதில் இருக்குது. நான் அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுவேன். இந்த சைடு அதாவது இது இப்ப லேஸ் அந்த மூடுனது இருக்கு பாத்தீங்களா, அந்த மூடி இருக்கு பாத்தீங்களா, மூடி அதுல உள்ளது வரல தெரியுதா, இந்த ஓரத்துல இந்த லேசா அதை நீக்கி விட்டு இது நீங்க இந்த பக்கம் வச்சு எடுக்கணும். இந்த பக்கம் ஃபுல்லா வந்துருச்சு தெரியுதா, எவ்வளவு அடர்த்தியா அப்படியே திக்கா இருந்தது தெரியுதா. பாஞ்சு அப்படியே தூங்குற மாதிரி வெளியில வந்து வந்துருச்சு. இந்த சைடு வந்து இந்த இதை பார்த்துருக்கீங்களா? இப்படி பாஸ் பண்ணுறது அந்த பக்கம் எஜுகேஷன் இப்படி கொஞ்சம் அடையா அனுப்பிச்சு விடுங்க. மேடம் இந்த வீட்டில் எடுக்கிறோன்னா மேடம் பதப்படுத்துறது வந்து எதுக்காகனா, இப்ப இது மாதிரி முக்காவாசி இருக்கும். அப்ப அதுல வந்து சீல் பண்ணாம இருந்தா பக்குவப்படுத்தாத தேன் இருக்கும். தேனி வந்து இது மாதிரி அடைச்சிட்டா பக்குவப்படுத்தப்பட்ட தேனி. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எத்தனை 1000 வருஷம்னாலும் அப்படியே கெட்டு போகும். ஆனா இந்த மாதிரி மூடாம இருக்கிறப்ப நம்ம எடுத்துட்டோம்னா அதை லைட்டா பதப்படுத்துறது தான் நல்லது. இது வந்து இன்னைக்கும் நீங்க மலைவாழ் மக்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து
அந்த பக்கம் லேடிஸ் எல்லாம் தேனுக்குள்ள போடுவாங்க. தேனுக்குள்ள உள்ள போடுவாங்க. காட்டுங்க ஒரு வீடியோ இங்க குடுப்பீங்களா இந்த சைடு? இதோ இருங்க இருங்க லேடிஸ் பக்கம் மேடம் இந்த வீட்டில் பண்ணும்போது சப்போஸ் மேலே இருக்கிற இடத்துல நம்ம